நலத்திட்டங்கள் உதவியுடன் நடந்தது. தமிழ்நாடு இஸ்லாமிய ஜமாத் மாநில தலைவர் டாக்டர் முகமது ஃபிரோஸ் கான் அவர்களும் மற்றும் அப்துல் காதர் ரஃபீக் ஆகியோர் இணைந்து இதை நடத்தி கொடுத்தாங்க. அன்பு சகோதரர் கழக இந்தியா மன்ற செயலாளர் திரு தமிழ்மகன் ஹுசேன் அண்ணன் அவர்கள் சிறப்புரையாற்ற நிகழ்ச்சி இனிதே நிறைவேறியது. சமய நல்லிணக்கம் என்பதற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு வருடமும் 20 வருடங்களாக இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தி வருகிறார். அதே போல் இன்னைக்கு நமது முதல்வர் எடப்பாடியார் அவர்களும் வரவிருக்கும் ஜூன் 3 அன்று அதே சென்னை ட்ரேட் சென்டரில் அழகாக அந்த சமய நல்லிணக்க இஃப்தார் விருந்து, நோன்பு திறப்பு விருந்து நடத்தப்பட இருக்கிறது. இன்னைக்கு இந்த நோன்பு இருக்கக்கூடிய அனைத்து நாட்களிலுமே ஏதாவது ஒரு இடத்துல இஃப்தார் நடந்துகிட்டு இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆதரவுடன் இல்லை அவங்க பங்களிப்புடன் நடந்துகிட்டு இருக்கு. எந்த தொய்வும் இல்லாமல் இந்த வருடமும் அது நடக்கிறது. நமது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அரணாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் தொடரும் என்ற கருத்தை மீண்டும் வலியுறுத்தும் வண்ணம் இந்த சமய நல்லிணக்க நிகழ்ச்சி நடந்தது. கேள்வி 37 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றது. அது எந்த அளவுக்கு திமுகவுக்கு பயனளிக்கும்? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலுடைய மெசேஜ், தேர்தல் தரும் செய்திகள் 2. ஒன்று, தமிழகத்தில் நடக்கிற அம்மாவின் நல்லாட்சி தொடர வேண்டும். 9 தொகுதிகளில் எங்களுக்கு வெற்றிகள் தந்து அதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல் மத்தியில் நடக்கிற ஆட்சி தொடர வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி நடை மீண்டும் 5 வருடங்களுக்கு மக்களால் அதுக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியோட மிக முக்கியமான அங்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று பங்கெடுக்க இருக்கிறது. 13 ராஜ்யசபா எம்பிக்களுடனும் ஒரு லோக்சபா எம்பியோடனும் இன்னைக்கு 14 எம்பிக்கள் அடங்கிய ஒரு அங்கமாக நாம் என்டிஏல இருக்கோம். அதனால் அதுக்கு தகுந்த அளவில் எல்லா மரியாதையும் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. முதல் முறையாக தமிழகத்திலிருந்து ஒரு முதல்வர் பிரதம மந்திரிக்கு வழிமொழிகிற ஒரு விந்தை நடந்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதனால் எல்லா விதத்துலேயும் எங்களுக்கு மதிப்பு தர்றாங்க. எங்களுடைய சித்தாந்தங்களுக்கு, எங்களுடைய கொள்கைகளுக்கு என்டிஏல கண்டிப்பாக நல்ல மதிப்பு கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். குறிப்பாக சமய நல்லிணக்கம் என்ற ஒரு முக்கியமான சித்தாந்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆழமாக ஏற்படுத்தி நிற்பது. அதற்கு எந்த பங்கமும் வராமல் இந்த என்டிஏல நாங்கள் அங்க வைக்க முடியும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி இஃப்தார் நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக நடத்துறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். உணர்வுடன் ஒருங்கிணைந்து எல்லா சமுதாயம் சேர்ந்து இஃப்தார் நடத்துறது எங்கள் கட்சியில் தான். அதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் நாங்கள் மறுபடியும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம். என்டிஏ ஆர் நோ என்டிஏ எங்களுடைய சமயச்சார்பின்மை கண்டிப்பாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். சார், இப்போது தமிழக அரசு இதுக்கு முன்னாடி நீட், சேலம் 8 வழிச்சாலை, ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்தது. இப்போ தமிழகம் முழுவதும் மக்களவை தேர்தலில் அதுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. இனிமேல் தமிழக அரசோட நிலைப்பாடு இந்த திட்டங்கள் எப்படி இருக்கு? சரி, நீங்கள் சொன்ன 4 திட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீட்டை எதிர்த்து நின்றது தமிழக அரசாங்கம், அம்மாவின் அரசாங்கம். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அது எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருந்ததால் அந்த நீட் தேர்வை எதிர்கொள்வதற்காக மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து, இந்த முறை உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலே அதிகமாக நீட் எழுதியிருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து போன மாணவர்கள் தான். அதில் அதிகமாக பர்சன்டேஜ் பாஸ் பண்ணுறதும் இன்றைக்கி தமிழக மாணவர்கள்னு அந்த நிலைக்கு அடைவதற்காக நல்ல பயிற்சிகளை நமது பள்ளிக்கல்வித்துறை கொடுத்துட்டு இருக்கு. ஆனாலும் இந்த தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த நீட் போன்ற ஒரே நாடு ஒரே பரீட்சை அந்த மாதிரி மாடல்லாம் வராமல் இருக்கணும்னா கல்வி என்பது நம்ம ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு வரணும். இப்போ இருக்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு. காங்கிரஸ் ஆட்சி எமர்ஜென்சியில் நடந்த பொழுது அப்போது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்து கல்வி கன்கரண்ட் லிஸ்ட், அது மாநிலமும் மத்திய அரசாங்கமும் 2 சட்டம் போடக்கூடிய கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு. அதை மீண்டும் நம்ம ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வரணுன்றது நாங்கள் கொள்கையாக கொடுத்துருக்குறோம். இந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கோம். அதற்காக பாடுபடுவோம். கண்டிப்பாக அது வரும் பொழுது கண்டிப்பாக அந்தந்த மாநிலங்கள் அவங்களுடைய பரீட்சைகளை எழுதிக்கிடலான்ற நிலைக்கு தான் நாங்கள் உழைக்க போகிறோம். ஆனால் அது சாத்தியப்படுமா சாத்தியப்படாதா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நீங்கள். ஆனால் அது சாத்தியப்படாமல் இப்போ இருக்கிற நீட் மாடலே இருக்குன்னா கூட தமிழக மாணவர்கள் அதில் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு எல்லா ப்ரொடெக்ஷனும் நாங்கள் எடுத்துருக்கிறோம். கண்டிப்பாக இந்த வருடம் அந்த நீட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழக மாணவர்கள், குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் மிக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் இது போன்ற திட்டங்கள்
ஹைட்ரோ கார்பனை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், ஸ்டெர்லைட், ஹைட்ரோ கார்பன், நீங்கள் கதிராமங்கலம் எல்லா விஷயங்களும் நீங்கள் சொல்கிறீங்க. இதில் பல திட்டங்கள் வந்து இது உருப்பெற்றது திமுக ஆட்சி காலத்தில். ஓகே, அதுக்கு ஆய்வு நடத்துனது திமுக. ஆனால் அது வந்து இப்போ செயல் வடிவத்துக்கு வரும் பொழுது எங்களுக்கு எந்த நடக்கலாம் ஒரு மாநில அரசாங்கத்துக்கு முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்கிறதோ, அதாவது அதை பிளாக் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுக்கோ வாய்ப்பு இருக்கும் பொழுது மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் அந்த முடிவு எடுப்போம். இப்போ 8 வழிச்சாலை சேலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு எக்கனாமிக் ரேஷனல் இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் அந்த திட்டத்தை வந்து மத்திய அரசாங்கம் முழு செலவும் ஏற்று 10,000 கோடி ஏற்று செயல்படுத்தும் பொழுது இப்போது பல இடங்கள், குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க பல இடங்கள் வந்து தொழில் வளம் பெறுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு அந்த திட்டத்தின் மூலமாக இருந்தது என்பது எங்களுடைய நம்பிக்கை, இருக்கிறது என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஆனால் மக்களுடைய எதிர்ப்பு பெரிய அளவில் வந்ததுன்னா அவர்களை மீறி நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோன்றதை முதல்வர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. 100 விவசாயிகள் இருந்தாங்கன்னா அதில் 7 விவசாயிகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து அதே போல் கோர்ட்லேயும் அதுக்கு தடை விழுந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக அவர்களுடைய ஒத்துழைப்புடன் தான் அந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்பதை முதல்வர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு திட்டமும் அதே போல் தான். ஸ்டெர்லைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அந்த பிளான்ட்டை திறந்து வச்சதே திரு ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால் அவங்க வந்து இப்போ அதை கைகளை விட்டு போகலாம் முடியாது. நாங்கள் எங்கள் நிலைப்பாடு அதில் தெளிவாக எடுத்துருக்கிறோம். அந்த பிளான்ட் அங்கே வராமல் இருக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதுக்கு ஃபைட் பண்ணி நல்லா தீர்ப்பு வாங்கினது தமிழக அரசாங்கம் தான். என்ஜிடி, நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல், அதில் வந்து மாறாக தீர்ப்பு வந்த பொழுதும் அதை எதிர்த்து நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் போய் அந்த ஸ்டெர்லைட் வராமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரே காரணம் தமிழக அரசாங்கம் தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதுபோல் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து எங்கள் கருத்துக்கள் இன்னும் ஆழமாக எடுத்து வைக்கலன்றதான் எங்களுக்கு இருக்கிற ஒரே குறைபாடு. ஊடகங்கள் அதுக்கு நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா இந்த கருத்துக்கள் கரெக்டாக மக்கள்கிட்ட போய் சேரும்னு நினைக்கிறேன். இல்லாத இதெல்லாம் சொல்லி ஏதோ மத்திய அரசாங்கம் எல்லாத்தையும் திணிக்கிற மாதிரி நாங்கள் வந்து அதுக்கு அடிமை சேவை செய்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து கொண்டு போயிட்டாங்க. அது உண்மை இல்லைன்றதை தமிழக மக்கள் வெகு விரைவில் உணர்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழகத்தில் நிலவி வரும் தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்க மத்திய அரசை நதிகள் இணைப்புக்கு தமிழக அரசு வற்புறுத்தும். ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த கேள்வி கேட்குறீங்க. நேற்று நிதின் கட்காரி அவர்கள் தெளிவாக ஒரு கேலண்டரே கொடுத்துருக்கிறாரு கோதாவரி காவேரி இணைப்புக்காக. நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்த ஒரு விஷயந்தான் இந்த கோதாவரி காவேரி இணைப்பு என்பது. கோதாவரி கிருஷ்ணா இணைப்பு வந்து 87 நாளில் சாத்தியப்படுத்தியது இதே அரசாங்கம் தான். அதே போல் வந்து இப்போ அதுக்கு அடுத்த லிங்க் இங்கே வந்து காவேரி வரைக்கும் அதை இணைச்சி கொண்டு வர்றதை ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ப்ராஜெக்டாக எடுக்கிறதுக்கு அவங்க உறுதி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு தான் முதல்வர் அவர்கள் நேற்று அவருக்கு நன்றி தெரிவித்தார், நிதின் கட்காரிக்கு நன்றி தெரிவித்தார். ஏன்னா அவங்க முதல் 100 நாள் திட்டத்தில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோட முதல் 100 நாள் திட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்றது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் நினைக்கிறேன். கண்டிப்பாக சென்னையின் குடிநீர் பிரச்சனை எப்படி வந்து வீராணம் ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியாக இருந்த வீராணம் திமுக பீரியடில் உங்களுக்கு இன்னும் குழாய்கள் எல்லாம் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கூடு கட்டி இருந்த அந்த குழாய்களை வந்து சீர்படுத்தி இன்றைக்கி வீராணம் தண்ணி இங்கே வர வச்சது அம்மா அவர்கள் தான். அதே போல் இன்றைக்கி கோதாவரி நீர் கொண்டு வருவாங்க. தெலுங்கு கங்கா திட்டத்தையும் கொண்டு வந்தது அம்மாவுடைய ஆட்சி இருந்த பொழுது தான் அந்த தெலுங்கு கங்கா திட்டமும் வந்தது. இது மாதிரி வந்து டீசாலினேஷன் பிளான்ட், இப்போ 2 டீசாலினேஷன் பிளான்ட் வந்து நமக்கு வெகு விரைவில் அந்த டீசாலினேஷன் பிளான்ட் வந்து கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய அந்த திட்டமும் இயங்க துவங்கும் நாங்கள் நம்புகிறோம். அது போக வந்து இப்போ டேங்கர் வச்சு தண்ணி ஊற்றுறது இந்த ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. போர்வெல் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும். சுற்று வட்டாரத்தில் பூந்தமல்லி குறிப்பாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற போர்வெல் இருக்கிறது ட்ரை ஆகிருக்கு. இயற்கையின் சீற்றம் ஆல்மோஸ்ட் 62% நமக்கு குறையா மழை விழுந்திருக்கு. இது நிஜம். ஓகே, இந்த நிஜத்தை வந்து யாரையும் ஏமாற்றாமல் நாங்கள் வந்து உண்மைன்னு ஒத்துக்கிட்டு இதுக்கு வந்து போர்க்கால அடிப்படையில் இன்றைக்கி நடவடிக்கை நடந்துகிட்ருக்கு. இடையில 2 மாதம் தேர்தல்னால தடைப்பட்டு போச்சு. வேலுமணி அண்ணன் இன்னைக்கு வந்த உடனே அவங்க வந்து இதை போர்க்கால அடிப்படையில் எடுத்து செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக கத்திரி வெயில் நாளைக்கு கூட முடியுதுங்கிறாங்க. மழையும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வருணபவனுக்கான யாகமும் பல இடங்களில் கோயில்களில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பொதுமக்கள் அதை எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. தொழுகை நடந்துகிட்டு இருக்கு, ஜெபம் நடந்துகிட்டு இருக்கு சர்ச்சஸில் வந்து. இதெல்லாம் வந்து இறையருள் எங்களுக்கு துணை இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இறை நம்பிக்கை உள்ள அரசாங்கம் இது. அது இஸ்லாத்துடைய இறை நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவத்துடைய இறை நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, இந்துக்களுடைய இறை நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, எல்லாமே சேர்ந்து நாங்கள் இதை இந்த ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இதுக்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதை மட்டுமே நம்பி இருக்காமல் நாங்கள் கண்டிப்பாக வந்து மனிதனால் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த தண்ணீர் பஞ்சத்தை நல்ல முறையில் எதிர்கொண்டு மக்களுடைய தாகம் தீர்க்கும் இந்த அரசுன்னு நான் உறுதியாக சொல்லிக்கிறேன்.
ஓகே, நன்றிப்பா, நிறைய சொல்லி மத்திய அமைச்சரவையில் மகனுக்கு பதவி வழங்கினால் ரொம்ப கட்சியில் வந்து பியாண்ட் இல்லை சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் போதும். நிறைய ஸ்லீப்பர் செல் வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. வரும்போது பார்த்துக்கலாம்.